கண்டிப்பா ஆபிரகாம். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பொன்மலை இந்த ஜி கார்னர் அருகே உள்ள இந்த ரயில்வே மேம்பாலத்தின் தூணின் இந்த பக்கவாட்டு சுவரானது கடந்த சில நாட்களுக்கு முன்பு சரிந்தது. அதன் காரணமாக அந்த பாலத்தில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டு கடந்த சில நாட்களாகவே அந்த பாலத்தை கடக்கும் வாகனங்கள் நீண்ட நேரம் நின்ற பின்பு தான் அந்த கடக்க வேண்டிய சூழல் இருந்து வருகிறது. மதுரை உள்ளிட்ட இந்த தென் மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு செல்பவர்களுக்கு இந்த சாலை தான் ஒரு பிரதான சாலையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் பொங்கல் விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு வந்தவர்கள் இன்று தங்களுடைய ஊர்களில் இருந்து சென்னைக்கு செல்வதன் காரணமாக அதிகப்படியான வாகனங்கள் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் செல்கின்றன. இந்த நிலையில் பொன்மலை பாலத்தில் ஏற்பட்ட அந்த பழுது காரணமாக ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளதால் மன்னார்புரம் பகுதியிலிருந்து செந்தனிபுரம் வரை சுமார் ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதியை கடப்பதற்கு நீண்ட நேரம் இந்த காத்திருக்க வேண்டிய இந்த சூழ்நிலை தான் ஏற்பட்டுள்ளது. அதனால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு இந்த வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலைத்தான் உள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி வருகிறார்கள். இந்த பகுதியில் போக்குவரத்து போலீசாரும் வாகன நெரிசலை கட்டுப்படுத்தும் பணியிலும் ஈடுபட்டுள்ளனர். பாலத்தை சீர் செய்யும் பணி தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் முழுமையாக சீரமைக்க இன்னும் 30 நாட்கள் ஆகும் என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது இந்த சீரமைப்பு பணி நடைபெற்று வரும் நிலையில் பணியை விரைவாக முடிக்க வேண்டும் என்பது வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாக உள்ளது. ஆபிரகாம்.